என் வீட்ல நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். நான் சின்ன வயசுல இருந்தே தாத்தா வீட்ல தான் வளர்ந்தேன். ஏன்னா, என் அப்பா ஒரு குடிகாரர். வேலை வெட்டிக்கெல்லாம் சரியா போமாட்டாரு. எங்களையும் சரி, அம்மாவையும் சரி, சரியா பாத்துக்காம சண்டை போட்டு போட்டு ஒரு கட்டத்துல என் அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. என் அண்ணன் என் அப்பாட்ட வளர்ந்தான். நான் எங்க தாத்தா கிட்ட தான் வளர்ந்தேன். ஏன்னா, என் அப்பா சரியில்லாத ஆள் அப்படின்னு என்ன வந்து என் தாத்தா தான் பாத்துக்கிட்டாரு. தாத்தா அப்படின்னா என் அம்மாவோட அப்பா. என் அம்மா கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 தங்கச்சிங்க. பசங்களே இல்ல. என் அம்மாவோட சேர்த்து 4 பொண்ணுங்க. என் தாத்தா வீடு 4 பொண்ணுங்களுக்கும் சொந்தமான ஒரு சொத்து. அந்த ஒரு உரிமையில தான் என் தாத்தா சின்ன வயசுல இருந்தே என்ன வளர்த்தாரு. எங்க பெரியம்மா மட்டும் தான் அந்த வீட்ல இருந்தாங்க. எங்க சித்திங்க 2 பேரும் வெளியூர்ல கல்யாணம் பண்ணி அவங்க தனியா இருந்தாங்க. எங்களோட பங்கு, எங்க சித்திங்களோட பங்குன்னு எல்லாமே எங்க தாத்தா வாடகைக்கு விட்டு அதுல வாடகை வாங்கி அவங்களுக்கே கொடுத்துருவாரு. என் அம்மா அப்பா கூட இவ்ளோ நல்லா பாத்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனா எங்க தாத்தா அவ்ளோ நல்லா பாத்துப்பாருங்க. அப்பப்ப எப்பயாச்சும் என் அண்ணன் வருவான், வந்து ஒரு நாள் இருந்துட்டு போவான். ஆனா எங்க பெரியம்மா, எங்க சித்திங்க 2 பேரும் எல்லாருமே என்னையும் சரி அண்ணனையும் சரி ரொம்ப கேவலமா பேசுவாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பாலமா என் தாத்தா தான் எனக்கு ஆறுதலா இருந்தாரு. பல நேரங்கள்ல என் மேல இருக்கிற கோபத்தை எங்க பெரியம்மா எங்க தாத்தா மேல காமிப்பாங்க. அந்த அளவுக்கு எங்க சித்திங்க, எங்க பெரியம்மான்னு எல்லாருமே கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க குழந்தைகளை எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என் அண்ணனை சொல்லவே வேண்டாம். அவன் என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் என் அப்பாவை பத்தி கேவலமா பேசி பேசியே அவன் அழுக வச்சு அனுப்பிச்சிருவாங்க. இப்படியே தான் என்னோட சின்ன வயசு காலம் எல்லாமே போச்சு. 10வது படிக்கும்போது என் தாத்தா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட உலகமே ஸ்தம்பித்து போச்சு. எனக்கு பார்க்க யாருமே கிடையாது, ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அனாதை ஆயிட்டேன். 10th லீவ்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வேலைக்கு போனேன். அங்க ஒரு பையனோட பழக்கமாயி கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா அந்த வாழ்க்கை அதை விட கொடுமையான வாழ்க்கை. என் அம்மா அனுபவிச்ச அதே வழிதான் என் கணவர் கிட்ட நானும் அனுபவிச்சேன். ஆனா என் அம்மா மாதிரி நான் சூசைட் வரைக்கும் போகல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அனாதை, வரதட்சணை கிடைக்காது, எல்லாம் தெரிஞ்சுதான் காதலிச்சு கல்யாணம் பண்றானுங்க. அதுவே கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க அம்மா இவ ஒரு அனாதை, வரதட்சணை கொடுக்கல, இவ ஒண்ணும் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படி நல்லா கேட்கும்போது இவனுங்களும் அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு மேல ரொம்பவே கொடுமைப்படுத்தி நான் சாகர கண்டிஷனுக்கு போயிட்டேன். அதுல இருந்து எல்லாம் மீண்டு வந்த என் அண்ணன் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி கேட்டேன். அது இடிக்கு மேல இடி. அதுல இருந்து 6 மாசம் கழிஞ்சு என்னோட கணவர் நல்லா குடிச்சிட்டு லாரியில் அடிபட்டு செத்துட்டான். அது எனக்கு வலியே கிடையாது. ஏன்னா சந்தோஷம் அடைகிற அளவுக்கு நான் அந்த வாழ்க்கையில எதுவுமே பார்க்கல. அதனால எனக்கு அது ஒரு வழியா தெரியவும் இல்ல. இப்படியா இதுல இருந்தெல்லாம் கடந்து நல்லா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சேன், நம்ம வாழ்க்கை எந்த முறையில கொண்டு போகலாம் அப்படின்னு. அப்பதான் ஒரு ஹோம்ல வேலைக்கு சேர்ந்தேன். என்ன மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க. பச்சை குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு போறதை நான் பார்த்தேன். அவங்களுக்கு நான் பெறாமலேயே தாயா இருந்தேன். ஏன்னா உதாசீனத்தோட வழி என்னன்னு தெரிஞ்சு நான் வளர்ந்தவ. அதனால அந்த குழந்தைகளை எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு நல்லாவே பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வெளியில தங்கி இருந்தேன் அப்படின்னா சம்பாதனை எனக்கு இருந்திருக்கும். ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கலாம், சம்பாதிச்சு நிறைய காசு சேர்த்து வைக்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணலாம். அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு தெரியாது. மறுபடியும் ஒருத்தனோட கையில என் வாழ்க்கையை ஒப்படைச்சு அவனுக்கு நான் அடிமையா இருக்க விரும்பல. அதனால அந்த குழந்தைகளுக்காகவே என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். அதுல வர்ற வருமானத்தை அந்த ஹோமுக்கே நான் கொடுத்துருவேன், அந்த குழந்தைங்களோட செலவுக்கே கொடுத்துருவேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. இது Facebookல ஒருத்தவங்க ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.